ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சட்னி ரெசிபி பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இது நல்லா வருந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 7 பல், 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதோட 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் அதில் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை தேங்காய் மூடி சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பிடிக்க ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சூட்லேயே வறுக்கட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னியை சேர்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை சட்னியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சட்னி ரொம்ப சத்தானது, ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.